நைன் வுட்ஸ். நாங்கள் வந்துட்டு இங்கே ஏவம் அண்ட் ரடானோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கோம். இங்கே வந்து 39 ஸ்டெப்ஸ்னு எங்களோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துருக்கு. 39 ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் ஆன் ப்ராட்வே. அதை வந்துட்டு ஏவம் ஹஸ் டிசைடட் டு பிரிங் இட் டவுன் டு இந்தியா. ஸோ இது வந்துட்டு இந்த மாதம் கடைசியில் October 29th வந்து சென்னையில் ப்ரீமியர் ஆகுது. இதுக்கப்புறம் ஹைதராபாத் அண்ட் பெங்களூருக்கும் போகிறது. So there are a lot of fun activities regarding this play that have been happening in terms of promotions. Live acts restaurants la pannirkom, nariya fun match boxes la promote pannirkom and all of that. So innikon there's a special treat lined up for the press conference. We hope you guys will be able to look at our trailer and enjoy it. ஸோ இந்த பிளேயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது த 39 ஸ்டெப்ஸ் வந்து ஒரிஜினலி ஒரு ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் ஃபிலிம். அது ஒரு சீரியஸ் ஸ்பை த்ரில்லர். அதை வந்துட்டு இந்த குரூப் ஆன் ப்ராட்வே அவங்க வந்துட்டு தே டிசைடட் டு டூ இட் ஆன் ஸ்டேஜ். பட் அவங்க வந்துட்டு அந்த என்டையர் ஃபில்மை ஆன் ஸ்டேஜ் பண்ணச்சே 4 ஆக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 4 ஆக்டர்ஸ் வந்து அந்த ஃபிலிமில் வர அத்தனை ரோல்ஸும் பண்ணியிருக்காங்க. So 4 actors play 140 characters in this play. So that is really the speciality. அது தவிர இது ஒரு டிபிக்கல் ஹிச்காக் த்ரில்லர். அந்த ஹிச்காக் த்ரில்லருக்கு ஒரு ரொம்ப ஃபனி ட்விஸ்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹிச்காக் மீட்ஸ் ஹிலேரியஸ் ப்ரொடக்ஷன் விச் இஸ் ஆல்சோ ரியலி எக்ஸைட்டிங். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு நாங்கள் எங்களோட 4 dimensional ட்ரெய்லர் அன்வேல் பண்ண போகிறோம். 3 dimensional கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. 4 dimensional என்னன்னு கேட்குறீங்கன்னா, நாங்கள் ஏவம் என்ன டிசைட் பண்ணோம், ஒரு தியேட்டர் குரூப் ஒரு ட்ரெய்லர் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். ஸோ அதனோட கிரியேஷன் தான் இந்த 4D ட்ரெய்லர். இந்த 4D ட்ரெய்லர் வந்துட்டு நெக்ஸ்ட் 2.5 weeksக்கு வந்து சத்யம் அண்ட் எஸ்கேப் சினிமாஸில் ரன் பண்ண போகிறது. ஸோ நீங்கள் ஓவர் வீக்கெண்ட்ஸ் அண்ட் வீக் டே ஈவினிங் ஷோஸ் நீங்கள் அதை அங்கே கேட்ச் பண்ணலாம். என்ன இந்த 4D ட்ரெய்லர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, we have actors on screen. அவங்க வந்து நார்மலி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் suddenly one of them walks off screen. The other 3 actors அவங்கள தேடுவாங்க and they find him in the audience. So we have an actor in the audience and the actors on screen ஆடியன்ஸோட ஒரு மெம்பர் கிட்ட பேசுவாங்க and he will talk back. அப்புறம் அவர் திருப்பி தியேட்டர்லேருந்து எக்ஸிட் ஆவார் and ஸ்க்ரீனில் அந்த ஆக்டர் என்டர் ஆவாங்க. So this is something we've coordinated as a theatre group. We've married theatre and the screen. In the 4D trailer, we're very excited about, really looking forward to it. If you catch it in Satyam Cinemas, do tell us how you like it. Thanks. ஏவம் அண்ட் ரடான் முதல் வாட்டி ஸ்டேஜ் என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போக, ஸ்டேஜ் என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு புது ரெக்கக்னிஷன் கொண்டு வர, சினிமா தரத்துக்கு இன்ஃபேக்ட் சினிமாவோட ஸ்கேல் கொண்டு வர ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் we're very proud to present 39 ஸ்டெப்ஸ். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன். இந்தியாவிலே கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷில் கிரியேட் பண்ண காரணம் வந்து இந்த பிளே வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா முக்கியமான சிட்டிஸ்க்கும் ஒரு சென்னை ப்ரொடக்ஷன் 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சேர்ந்து டூர் பண்ணுற மாதிரி ஒரு பெருமை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, சிங்கப்பூர், துபாய், மலேசியா, சைனா, ஹாங்காங் இந்த மாதிரி இடத்துக்குலாம் டூர் பண்ணும்போது இங்கிலீஷ் தான் மீடியம் ஆகுது. ஸோ 39 ஸ்டெப்ஸ் இஸ் அன் இங்கிலீஷ் பிளே பிரீமியரிங் இன் சென்னை 29ஆம் தேதி 30ஆம் தேதி 31 சென்னை ஷோஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷோ. முதல் முறையாக ரடான் மீடியா ஒர்க்ஸும் ஏவும் கலந்து 39 ஸ்டெப்ஸ் வந்து சவுத்தில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். சென்னையில் வந்து 29, 30ஆம் தேதி 31ஆம் தேதி லேடி ஆண்டாள் ஆடிட்டோரியம்லேயும், ஹைதராபாத்தில் வந்து 27, 28 நவம்பர் ரவீந்திர பாரதிலையும், பெங்களூரில் 25, 26 டிசம்பர் சௌதயா ஹால்லையும் இங்கே எல்லாம் திரையரங்க இருக்கிறோம். 39 ஸ்டெப்ஸ் வந்து ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட ரொம்ப பாப்புலர் பிளே. இன்ன வரைக்கும் உலகம் எங்கும் ரொம்ப வெற்றிகரமாகவும் பிரபலமாகவும் நடந்து கொண்டிருக்கு. முதல் முறையாக இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் it will be in Chennai. It's a great experience, not only for the audience but for the actors too. இந்த பிளே வந்து ஸ்பெஷாலிட்டியை வந்து ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அப்படின்னு சொன்னாலே மர்டர் மிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்கும்னு. பட் இதில் மர்டர் மிஸ்ட்ரி மட்டும் இல்லை, இதில் காமெடியும் கலந்துருக்கு. அதுவும் 4 நடிகர்கள் வந்து 150 கதாபாத்திரங்கள் ஏற்று பண்ணுவாங்க. இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் இட். இதில் ரடான் மீடியா ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து என் தந்தை நடிகர் எம்ஆர் ராதா வந்து மேடையில் வந்து ஒரு பெரிய மேதையாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக நான் வந்து
மேடையில் ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். எங்கள் கம்பெனி வந்து படங்கள், டெலிவிஷன் எல்லாமே தயாரிச்சிருக்கோம். ஆனால் முதல் முறையாக ஸ்டேஜில் இதை நாங்கள் ஏற்று பண்ணியிருக்கோம். பிகாஸ் வி கோயிங் டு ஆல் த மேஜர் சிட்டிஸ்னால ஆங்கிலத்தில் தேர்வு பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பண்ணணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஏன்னா ஸ்டேஜ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கல்ச்சர் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அது மேலும் வளரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இது ஒரு பெரிய அளவில் செய்கிறோம்.